ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால பூஜை தடப்படுது. பிளட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, விஜய் கிளம்பி போறாரு. வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இதுக்கப்புறமா விஜய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிரபாவுக்கு பிளட் கொடுக்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரியும் அவங்க கணவரும். இதுக்கப்புறமா விஜய் கிட்ட நன்றியும் சொல்றாங்க. ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து காப்பாத்தனி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பூஜைன்னு சொல்லிட்டு இருந்தா மகா, அதனால நீங்க பூஜைக்கான தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா விஜய் ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க கோடீஸ்வரி. இதுக்குள்ள இந்த பக்கம் சித்ராதேவி எந்த அளவுக்கு மகாவையும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தேவையில்லாத வார்த்தைகளால மூட்டிவிட முடியுமோ அந்த அளவுக்கு பேச வைக்கிறாங்க எல்லார்கிட்டையும். ஆளுக்கு ஒன்று மகா பத்தி பேசுறதை பார்த்து சூர்யா என்ன பண்றாரு, நியாயப்படுத்தி பேசுறாரு. சூர்யா மட்டும் இல்லாம சூர்யாவோட அப்பா அதுக்கப்புறம் பாட்டிமா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரபா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜய் மகா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாட்டியை பார்த்தது மன்னிச்சிருங்க பாட்டி, பிறந்த சூழ்நிலையில பிரபாவுக்கு அடிபட்டிருக்கு நியூஸ் கேட்டு நான் உடனே கிளம்பிட்டேன், பூஜை வேற வச்சிருந்தீங்க, இதெல்லாம் தடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லமா இப்ப பிரபாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிமா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா முறைச்சிட்டு நிற்கும் போது என்ன பண்றாங்க, மகா அனாமிகா கிட்ட போயிட்டு சாரி அனாமிகா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மகா பத்தி காயத்ரி பேச ஆரம்பிக்க ஒருத்தரும் பேசும்போது பாட்டிமா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுன்றது இல்லையா, எதுக்காக அவன் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா விஜய் அனாமிகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு எல்லாரும். அனாமிகா வந்து சொல்றாங்க, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, ஒரு உயிரை தானே காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொல்றாங்க. பார்த்த பாட்டிமா ரொம்பவே சந்தோஷத்தோட பாருங்க அவளை பார்த்து நாச்சு கத்துக்கோங்க, அவளுக்கு இருக்க அறிவு கூட மத்தவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரபா வந்து நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்க தருணத்துல ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, கால் பண்றாங்க. நீ மகாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னடி பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, அதனால தான் மகாவுக்கு கால் பண்ண. ஏன் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா பூஜை ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்களே இது எல்லாமே வந்து தடங்கள் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் மகாதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பார்த்து நன்றி சொல்றாங்க. எனக்கு எதுக்காக நன்றி சொல்றீங்க, கரெக்ட் டைம் வந்து பிளட் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்க அனாமிகா பயங்கர கடும் கோவத்துல இருக்காங்க. உள்ள வராங்க, என்னாச்சு அனாமிகா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன பண்ண சொல்றீங்க விஜய், என்ன பண்றது, என்னோட ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது நான் போகாம இருக்க முடியுமா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விட பூஜையை விட உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் முக்கியமா, ஃப்ரெண்டுலாம் அதுக்கு முன்னாடி தான், இப்போ ஒன்றும் கிடையாது, அதே இது வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, சரி அனாமிகா என்ன மன்னிச்சிடு, வேற என்ன பண்றது, அந்த சூழ்நிலை போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுறாரு விஜய். என்ன பண்ணா என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்கிட்ட நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன விட்டு கொடுக்க கூடாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கணும், எல்லாத்த விட எனக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து விஜயம் வந்து பண்ணி கொடுக்குறாரு அனாமிகாவுக்கு. ரூமுக்கு போன சூர்யா கிட்ட மகா என்ன பண்றாங்க, கடும் கோவத்துல நடந்துக்கிறாங்க அந்த ஸ்வேதா நினைச்சு. இன்னொரு பக்கம் டாக்டர் வர சொல்றாங்க, பிரபா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா போய் பாக்குறாங்க, விஷயத்த சொல்றாங்க. விஜய் தம்பி தான் உனக்கு வந்து தக்க சமயத்துல வந்து பிளட் கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்க வந்து கிளம்பலையா, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க. இல்லம்மா இன்னும் பில்லு வந்து கட்டல அப்படின்னு சொன்னது உங்களுக்கு விஷயமே தெரியாதா, யாரும் சூர்யாவே மேனேஜர் கிட்ட பேசி பில்ல பே பண்ணிட்டாங்களே அப்பவே அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணி நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, தக்க சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சூர்யா அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கேட்கறாங்க மகா, அப்ப பிரபாவுக்கு இவரு தான் பில் பே பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கண்கலங்கி போறாங்க மகாவும். இப்படி பேசிட்டு திரும்ப சூர்யா வந்து மகா பாக்குறாரு, என்ன திரும்ப என்ன திட்ட போறியா சொல்லிட்டு சூர்யா அங்கிருந்து கிளம்ப மகா அமைதியா நிக்கிறாங்க. பிரபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப விஜய் கால் பண்ணி விசாரிக்கிறாரு, எப்படி இருக்காங்க ப்ரோ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லம்மா இப்பதான் வந்து தூங்க ஆரம்பிச்சா போல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்ல, ஓகே பரவாயில்ல எழுந்ததும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சுட்டு திரும்பினதும் அனாமிகா நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அனாமிகா சொல்றாங்க, என்ன எப்படி இருக்காங்க பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா அனாமிகா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அப்புறம் நீங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்களா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் மகா என்ன பண்றாங்க, போனை வச்சுக்கிட்டே வந்து கிருஷ்ணசாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு பக்கம் ஸ்வேதா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு க்ளோஸா, இன்னொரு பக்கம் என்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு, அதனால இவரை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அந்த போட்டோ பார்த்தே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சூர்யா உள்ள நுழைறாரு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல, அது யாரு எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, சின்ன வயசுல இருந்து இந்த ஃப்ரெண்டு தெரியும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எதனா ஒண்ணா இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவேன், அப்படி யாரை சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதெல்லாம் ஏன்னா உங்ககிட்ட சொல்லணும், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து குழந்தைத்தனமா பேச ஆரம்பிக்கிறத பார்த்த சூர்யா என்ன பண்றாரு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் மகாவை பார்த்த காயத்ரி என்ன பண்றாங்க, வார்ன் பண்றாங்க, அவங்களோட புள்ள மருமகளோட விஷயத்துல அவ வந்து எந்தையும் வந்து செய்யக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது அப்படின்ற மாதிரி. இதனால ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க மகா. முகூர்த்தத்துக்காக ரூம் அலங்காரம் பண்றதுக்காக வெளியில இருந்து ஆள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சூரிய என்ன பண்றாரு, மகா கிட்ட போய் பேசுறாரு, ஏன் நீ பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்டுறாங்க அனாமிகா. இப்ப பாத்தீங்களா இப்போவாது புரியுதா உங்களுக்கு, என் மேலே உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு, அதனால தான் இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, விஜய் வந்து பேசுறாரு மகா கிட்ட. விஜய் வந்து சமாதானமா பேசுறது மூலியமா என்ன பண்றாங்க, மகா வந்து சமாதானம் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிஃப்ட் கொடுக்க போற அனாமிகாவுக்கு 2 கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல எதெல்லாம் ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்குப்பா இதில் உனக்கு பிடிச்சது நீயே கொடுப்பா அனாமிகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல, இல்லை நீ முதல்ல நான் கொடுக்க போகிறேன், அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த காயத்ரி ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் சொல்கிறேன்டா, நான் சொல்கிறத நீ கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிஃப்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து
கிளம்ப இதை பார்த்த காயத்ரி இது நல்லாவே இல்லைடா, வேற ஒன்று இதை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது அம்மா இது என்னால் கொடுக்க முடியாது, அண்ணி செலக்ட் பண்ண தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரூமில் கொண்டு வந்து விடுறாங்க அனாமிகாவை. அனாமிகா பார்த்ததும் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுமா, இது யார் தெரியுமா செலக்ட் பண்ணாங்க, மகாணி தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க அனாமிகா. அதனால் அனாமிகா விஜய் 2 பேருக்கும் வந்து சண்டை அதிகமாகிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கலைச்சிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஹாலில் போய் சோஃபாவில் போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் தூங்கி எழுந்து எனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சித்ரா தேவி எழுப்புறாங்க. சித்ரா தேவி என்ன பண்ணுறாங்க, கீழே கிச்சனுக்கு போகலான்னு இறங்கி வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இவங்க கீழே வந்து படுத்துட்டு இருக்க விஷயம். பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் கீழே உள்ளவங்க எல்லாரையும் வந்து எழுப்புறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோட, சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா அனாமிகா எல்லா பழியும் தூக்கி மக மேலே போடுறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.